32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். இப்ப ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனத்துல ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குது. என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல சொல்றாரு, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாமல் இருப்பது எப்படி? அந்த அவருடைய கூடன்னு வருது பாருங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, அவருடைய கூட மற்ற எல்லா நன்மைகளும் உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். அதை பிதாவானவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் எப்படி இருப்பாரு? கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு.